ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர். ஒரு இஸ்லாமிய பெண் இந்து கடவுளை காதலிச்சு அவருக்காக உயிரையும் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மையாவே இது நடந்திருக்கு. அந்த இஸ்லாமிய பெண் காதலிச்சது வேற யாரும் இல்ல, திருச்சி ஸ்ரீரங்கநாத பெருமாளை தான். இது திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவில் வரலாறுடைய பார்ட் 2 வீடியோ. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். கடந்த 1311வது வருஷம் ஆந்திராவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஒரு மோசமான மன்னன் தான் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜின்ற இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பத்மாவதி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்துல அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற இந்த மோசமான மன்னனுடைய கேரக்டரை ரொம்பவே டீப்பா காமிச்சிருப்பாங்க. இந்த கதையில நம்ம பார்க்க போறதும் அதே அலாவுதீன் கில்ஜி தான். ஸோ அந்த மோசமான மன்னன் வாழ்ந்த காலகட்டத்துல அவருக்கு மாலிக் கபூர் அப்படின்னு ஒரு விசுவாசி இருந்தான். பாகுபலி படத்துல ராஜமாதாவுக்கு எப்படி கட்டப்பாவோ அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜிக்கு மாலிக் கபூர். பொதுவா அலாவுதீன் கில்ஜி ஒரு பேராசை பிடிச்ச கொடூரமான அரக்க குணம் வாய்ந்த ஒரு அரசன். இந்த மன்னன் படையெடுத்து போற இடத்துல ஒரு செப்பு காசை கூட விட்டு வைக்க மாட்டானா. அது மட்டும் இல்லாம படையெடுத்து போற அந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பெண்களையும் வலுக்கட்டாயமா இவனுடைய அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவானா. முக்கியமா அந்த நாட்டுடைய ராஜாவுடைய மனைவியான மகாராணியவே அடையணும்னு நினைப்பானா. இந்த பேராசை பிடிச்ச மன்னனுக்கு மாலிக் கபூர் வலது கையா இருந்து உதவி செஞ்சிருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அதே 1311வது வருஷம் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தவங்க, முக்கியமா மதுரை பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தவங்க தான் பாண்டிய மன்னர்கள். அப்போ மதுரை ஆண்டுகிட்டு இருந்த பாண்டிய மன்னருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருத்தர் சுந்தர பாண்டியர், இன்னொருத்தர் வீரபாண்டியர். அரசர் உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டதுனால சுந்தர பாண்டியருக்கும் வீரபாண்டியருக்கும் பயங்கரமான சண்டை வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா அடுத்தது இந்த நாட்டை யார் ஆள போறது அப்படிங்கறத பத்தி தான். ஒரு கட்டத்துல வீரபாண்டியர் சுந்தர பாண்டியரை தோக்கடிச்சு நாட்டை கைப்பற்றிடுறாரு. இதனால பயங்கர கோபமான சுந்தர பாண்டியர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா மாலிக் கபூர் கிட்ட போய் உதவி கேட்டிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட மாலிக் கபூருடைய மனசுல ஒரு மோசமான எண்ணம் தோன்றுது. சுந்தர பாண்டியருக்கு உதவி செய்யற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்படியே எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்னு ஒரு மோசமான எண்ணம் மாலிக் கபூருக்கு வருது. இந்த விஷயத்தை போய் அலாவுதீன் கில்ஜி கிட்ட சொல்றான் மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜியும் இந்த விஷயத்தை ஒத்துக்கிறாரு. அதனால சுந்தர பாண்டியருக்கு உதவி செய்ய ஒத்துக்கிறாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல பாண்டிய நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற பொற்காசுகளையும் புதையல்களையும் எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமா இருந்திருக்கு. இந்த விஷயம் தெரியாத சுந்தர பாண்டியர் வல்லாள தேவர் அப்படிங்கிற வேற ஒரு நாட்டு மன்னன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த விஷயத்த கேட்ட வல்லாள தேவர் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. நீ உதவி கேட்டிருக்கிற அந்த மன்னன் மோசமான அரக்கன், அதனால அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துருங்க, 2 பேரும் சேர்ந்தே இந்த நாட்டை ஆளுங்க, அவங்களோட கையில நம்ம நாடு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. வல்லாள தேவர் சொன்ன புத்திமதியை கேட்டு இந்த 2 அண்ணன் தம்பிகளும் ஒன்னு சேர்ந்து ஒன்னா அந்த நாட்டை ஆள்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை கேட்ட அலாவுதீனும் மாலிக் கபூரும் பயங்கரமா கோபப்படுறாங்க. அவங்க போட்டு வச்ச திட்டம் எல்லாம் வீண் போயிடுச்சு அப்படிங்கிற கோபம் அவங்களுக்குள்ள பயங்கர தீயா கிளம்புது. இதனால சுந்தர பாண்டியனையும் வீரபாண்டியனையும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல மதுரையை நோக்கி போர் தொடுத்து வராங்க. பொதுவா ஹிஸ்டரியில அலாவுதீன் கில்ஜியோடைய படையை பத்தி சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படை போற இடம் யானை புகுந்த வயல் மாதிரி. அதனால இவங்க போற இடத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே மிச்சம் விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே கைப்பற்றிடுவாங்க, எல்லாத்தையுமே சூறையாடிடுவாங்க அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான அரக்கத்தனம் வாய்ந்த படை தான் இந்த அலாவுதீன் கில்ஜியோடைய படை. தன் நாட்டை நோக்கி அலாவுதீன் கில்ஜியோடைய படை வருது அப்படின்னு கேள்விப்பட்ட சுந்தர பாண்டியரும் வீரபாண்டியரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அலாவுதீன் படையை எதிர்த்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்துல முடியாததுனால சுந்தர பாண்டியரும் வீரபாண்டியரும் மோசமான காயங்களோட சிறைபிடிக்கப்படுறாங்க. முதல்ல அலாவுதீன் கில்ஜியோடைய படை சிதம்பரம் கோயில பயங்கரமா சூறையாடுது. அங்க இருக்கிற சிற்பங்கள், பொற்காசுகள், நகைகள் அப்படின்னு எக்கச்சக்க விஷயங்களை அப்படியே சூறையாடுது. அதுக்கப்புறமா இவங்களுடைய பார்வை திரும்பின இடம் தான் திருச்சி ஸ்ரீரங்க
ஸ்ரீரங்கநாதர் கோவில். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்குள்ள புகுந்த இந்த மோசமான படை பாரபட்சமே பார்க்காம அங்க இருந்த எல்லா பொருட்களையும் சூறையாடுறாங்க. எந்த முன்னெச்சரிக்கையும் இல்ல அப்படின்னாலும் அங்க உள்ள படை வீரர்கள் எந்த அளவுக்கு எதிர்த்து போராட முடியுமோ அந்த அளவுக்கு எதிர்த்து போராடுறாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு மிஞ்சினது தோல்விதான். கடைசியா இந்த மோசமான படை ஜெயிச்சிடுது. அங்க இருக்கிற எல்லா சிலைகளையும் பொற்காசுகள், வைர வைடூரியம் அப்படின்னு ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சூறையாடுது இந்த கும்பல். கைப்பற்றின கையோட அவங்களுடைய சொந்த நாட்டை நோக்கி நகருது இந்த படை. ஸ்ரீரங்கநாதர் கோவில்ல இருந்த மக்கள் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க. பொதுவா அலாவுதீன் கில்ஜி சூறையாடுற அந்த தங்க நகைகளையும் தங்க காசுகளையும் தங்க சிலைகளையும் முழுசா உருக்கி அதை சேர்த்து வைப்பானா. இவன் ஸ்ரீரங்கநாதர் கோவில இருந்து சூறையாடினதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கநாதருடைய உற்சவ சிலை. அந்த சிலைய அழகிய மணவாளன் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் சிலைய உருக்கலாம் அப்படின்னு போகும்போது அலாவுதீன் கில்ஜியுடைய மகள் அதை தடுத்திருக்காங்க. இவங்களுடைய பேர் தான் சுரகாணி. சுரகாணிக்கு அந்த அழகிய மணவாளன் சிலை ரொம்பவே பூச்சி போயிட்டதுனால இந்த சிலைய நானே ஏன் கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பாவான அலாவுதீன் கில்ஜி கிட்ட கேக்குறாங்க. அவரும் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சிலைய சுரகாணி எந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு குழந்தை பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி இந்த சிலைய தான் கூடவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பெருமாள் சிலை கூட பேசுறது, அதுக்கு நிறைய துணிகள் எல்லாம் போட்டு விடுறது, நகைகள் எல்லாம் போட்டு விடுறது, தூங்கும் போது பக்கத்திலேயே வச்சுக்கிறது, அந்த மாதிரி சுரகாணி இந்த சிலைய அவங்க கூடவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. சில நேரத்துல இந்த சிலை கூட அவங்க பேசிக்கிட்டு கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட இந்த ஒரு பழக்கம் நாட்கள் ஆக ஆக அந்த சிலை மேல அவங்களுக்கு ஒரு காதலே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெருமாள் சிலைய சுரகாணி காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிலை மேல ரொம்பவே பைத்தியமாவும் இருந்திருக்காங்க. இத பார்த்த அலாவுதீன் கில்ஜிக்கு எதுவுமே சரியா படல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பொண்ணு ஆசைப்பட்டுட்டாலே அப்படிங்கறதுனால அந்த ஒரு சிலைய பொண்ணுகிட்டயே விட்டுடுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்ரீரங்கத்துல ஒரு மிகப்பெரிய சலசலப்பே நடக்குது. ஸ்ரீரங்கநாதரான உற்சவ சிலைய காணோம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல ஒரு மிகப்பெரிய சலசலப்பே நடக்குது. ஸ்ரீரங்கத்தோட நாட்டியக்கார பெண்ணான வள்ளி அப்படிங்கிற ஒரு பெண் எப்பவுமே ஸ்ரீரங்கநாதரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுற வழக்கமே வச்சிருந்திருக்காங்க. அவங்க ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்க வரும்போது அங்க அந்த ஸ்ரீரங்கநாதருடைய சிலை இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீரங்கநாதருடைய சிலைய நான் இங்க கொண்டு வந்துட்டு தான் சாப்பிடுவேன், அவரை தரிசிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. இதனால அலாவுதீன் கில்ஜியோடைய படை எந்த பாதையில போச்சோ அந்த பாதையிலேயே இவங்க பின்தொடர்ந்து போய் கடைசியா அலாவுதீன் கில்ஜியோடைய அரண்மனைக்கே போயிடுறாங்க. அங்க போன இவங்க அலாவுதீன் கில்ஜியை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அலாவுதீன் கில்ஜிக்கு ஆடல் பாடல் மாதிரியான விஷயங்கள்ல ரொம்பவே ஆர்வம் இருக்கு. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பண்ணோம் அப்படின்னா அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட இவங்க மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கே போறாங்க. அங்க போய் ஒரு மிகப்பெரிய நாடக குழுவையும் நாட்டிய குழுவையும் தயார்படுத்துறாங்க. அந்த குழுவோட மறுபடியும் அலாவுதீன் கில்ஜியோடைய அரண்மனைக்கு போன வள்ளி அங்க ஒரு பிரம்மாண்டமான நடன நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இதனால ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்ச அலாவுதீன் கில்ஜி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இதனால கொஞ்சம் கூட தயங்காம வள்ளி எங்களுடைய அழகிய மணவாளர் சிலையை நீங்க திருப்பி கொடுக்கணும், அதுதான் ஸ்ரீரங்கத்துடைய உற்சவர் சிலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்ட அலாவுதீன் கில்ஜிக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கும் அப்படின்னு தான் நம்மளாம் நினைப்போம். ஆனா உண்மையாலுமே அவருக்கு கோபம் வரல. ஏன் அப்படின்னா இஸ்லாம் மதத்தை சேர்ந்த நம்மளுடைய பொண்ணு ஒரு இந்து மதத்தை சேர்ந்த சிலையை வச்சுக்கிட்டு தூங்குறா, அது மேல காதல் வயப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அலாவுதீன் கில்ஜிக்கு கொஞ்சம் சரியா படல. அதனால இதுதான் நேரம் அப்படின்னு அந்த சிலைய இவங்களுக்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்றாரு. அதனால அலாவுதீன் கில்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு இரவு என்னோட பொண்ணு நல்லா தூங்கிடுவா, அதுக்கப்புறமா நான் அந்த சிலைய உங்களுக்கு அவளுக்கு தெரியாம எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த குழுவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவர் சொன்ன மாதிரியே சுரகாணி தூங்குனதுக்கு அப்புறமா அவங்க பக்கத்துல இருந்த அந்த பெருமாள் சிலையை எடுத்து அந்த குழு கிட்ட கொடுத்துட்றாரு. இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட அந்த குழு மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கே பெருமாளை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் தான் உயிரையே வச்சிருக்கிற கிட்டத்தட்ட தான் காதலிக்கிற அந்த ஒரு சிலை தன்னை விட்டு போயிடுச்சு, அது தெரியாம தூங்கிட்டு இருக்காங்க சுரகாணி. இன்னொரு பக்கம் தாங்கள் வழிபடுற கடவுளான உற்சவ சிலை பெருமாள் சிலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த அந்த குழு
இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உண்மையாலுமே இதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்டே இருக்கு. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.